Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு வேலை வழங்குவதை எதிர்த்து தாக்கல் செய்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைகிறார். செந்தில்குட்டி, இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்துல கடந்த 2025 செப்டம்பர் மாதம் நடந்த தாவேகா பிரச்சார நிகழ்ச்சியில கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழந்தார்கள். இதில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு அப்பொழுது 10 லட்சம் ரூபாய் இழப்பீடும், காயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடும் தமிழக அரசு வழங்கி உத்தரவிட்டிருந்தது. மேலும் கரூர் சம்பவம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் விசாரணை ஆணையத்தையும் அமைத்து உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டு தாவேகா தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் ஆனந்த, ஆதவ் அர்ஜுனா மற்றும் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோரும் சிபிஐ விசாரணைக்கு தொடர்ந்து ஆஜராகி வருகிறார்கள். இந்த நிலையில சிபிஐ விசாரணையில் தொய்வு ஏற்படக்கூடிய நிலையிலும் அதை நீர்த்து போக செய்யக்கூடிய வகையிலும் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்குவதற்கு அரசு முடிவெடுத்திருப்பதால் அந்த முடிவை கைவிட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனிடையே இந்த வழக்கை சிபிஐ விசாரணை முடியும் வரை அரசு வேலை வழங்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையும் இந்த வழக்குல வைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது தலைமை நீதிபதி அமர்வுல இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இது தொடர்பாக ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்ததன் அடிப்படையிலும் மேலும் அந்த கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தமிழக முதல்வர் ஏற்கனவே பணி நியமன ஆணைகளை ஏற்கனவே வழங்கிவிட்டதையும் நீதிமன்றத்தில் தெரிவித்ததை அடுத்து இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல என்ற சுட்டிக்காட்டி தலைமை நீதிபதி அமர்வானது இந்த வழக்கை திரும்ப பெற உத்தரவிட்டு மனுதாரர் திரும்ப பெறுவதை ஏற்றுக்கொண்டதை அடுத்து இந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி செந்தில்குட்டி. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.